பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காலைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில போலாம். மிட் கேப் நிப்டி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை, கரடியோட எதிர்மறை மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசுறதுன்னா 13,338 நேர்மறைனும் 13,258 எதிர்மறைனும் பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 13,388. இது ஒரு நேர்மறையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் வந்து காளைகளை நேர்மறைக்கு கீழே கொண்டு வராங்க. கொண்டு வந்தவங்க கரடி காளைகளை நேர்மறைக்கு மேல அனுப்பாம எதிர்மறைக்கு வராங்க. எதிர்மறைக்கு வந்த கரடிகள் வந்து காளைகளை எதிர்மறைக்கு மேல அனுப்பாம கரடியோட இலக்கு 1 13,162 என்ற நிலையை அடைகிறாங்க. இலக்கு 1லிருந்து இலக்கு 2 12,980 என்ற நிலையை அடைய முடியாம இன்று வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 13,066. இதை பொறுத்து செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை மற்றும் எதிர்மறையை நம்ம பார்க்கலாம். மிட் கேப் நிப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 13,066. இதை பொறுத்து செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட நேர்மறை வந்து 13,138, இலக்கு 1 13,262, இலக்கு 2 13,398. கரடியோட எதிர்மறை வந்து 13,062, இலக்கு 1 12,968, இலக்கு 2 12,838. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.